ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே, என்னோட மச்சான் எங்களுக்காக ஊரில் இருந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு அப்படியே அனுப்பி விட்ருக்காங்க. பசங்க நாங்கள் தான் பிரிப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். பசங்களுக்கு இதில் டாய்ஸ் இருக்குது, அதனால தான் இவ்வளோ வேகமாக பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய தம்பிக்கு சேசிபி, சின்ன தம்பிக்கு க்ரெயின் கொடுத்து விட்டுருந்தாங்க. சேசிபி எப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். பசங்களுக்கு நம்ம டாய்ஸ் வாங்கும்போது சார்ஜ் போடுற மாதிரி பார்த்து வாங்குங்க, அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேட்ரி வாங்கினோன்னா அது ஒரே நாளில் பேட்ரி காலியாயிரும். நம்ம ரிட்டன் பேட்ரி வாங்கிக்கிட்டே இருக்கணும். சார்ஜர் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே சார்ஜ் போட்டுக்கலாம். சின்ன தம்பிக்கு வந்து க்ரெயின் தான் வாங்கியிருந்தாங்க. அவர் அதான் கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு சாதாரணமானது தான், ரொம்பவும் ஹாப்பி, அவனுக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டில் தாங்க. இந்த பாட்டில் எப்படின்னா உள்ளே வந்து சைஸ் வரையாக 3 சைஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாட்டர் பாட்டிலில் வந்து டைமிங்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்க வாட்டர் பாட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. இது 3 சைஸு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு சைஸாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போது ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 பேருமே இந்த பாட்டிலில் தான் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருந்தது, வாங்கும்போதே அவங்க கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வாட்ச் வாங்கியிருந்தாங்க. எனக்குன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, அவங்க எங்களுக்கு செலவுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்குன்னு கொஞ்சம் செலவுக்கு காசு வச்சுப்பாங்க. பசங்க வந்து டாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி இங்கேருந்து வாங்கி கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு அவங்க செலவுக்கு இருந்த காசில் பசங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு பர்த்டே கூட ட்ரெஸ் எடுக்க முடியாத நிலமை. ஊரில் இருக்கவங்களோட நிலமை இதுதான் மக்களே. அவங்க இதெல்லாம் அனுப்பியிருக்கும்போது நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸு கூட எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து எனக்கு லப்பர் பேண்ட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து 100 பீஸ் இருந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சாக்லேட். டாய்ஸை பார்த்ததுனால சாக்லேட்டை கூட மறந்துட்டாங்க. பொதுவாகவே குட்டி பசங்க அப்படின்னாலே சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். டாய்ஸ்னால் அதை மறந்துட்டு விளாண்டுட்ருக்காங்க. அடுத்து ஸ்பின்னர் கொடுத்து விட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் கொடுத்துருந்தாங்க. இது வந்து காலுக்கு பித்த வெடிப்புக்கு போடுறது. யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பேக் மட்டும்தான் மக்களே. பேக் வந்து ஸ்போர்ட்ஸ் பேக்கு, நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. பசங்க வந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்த கேப்பில் ஜிசிபிக்கு சார்ஜ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. 2 பக்கமும் லைட்டிங்லாம் போட்டு சவுண்டெல்லாம் வந்தது. இதுவும் இந்த ஸ்டிக்கரும் வாட்டர் பாட்டிலில் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒட்டியாச்சு. வாட்டர் பாட்டிலில் மட்டும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். ஓகே மக்களே, டாட்டா.